அரசு வந்து விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜய வந்து உள்ள தள்ளுறாரு. இந்த சூழ்நிலையில விஜய் எப்படியாவது வெளிய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்றாங்க, நேரா வந்து இந்த மாரி பண்ணிட்டீங்களே நீங்கலாம் மனுஷங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டி விடுறாங்க. வெண்ணிலாவ வெளுத்து வாங்குறாங்க. ச்சே நீங்கலாம் ஒரு பொண்ணே கிடையாது. இந்த மாரி உன் அப்பா, அம்மா வந்து இந்த உலகத்த விட்டு போனத கூட வந்து மோசமாக்கி வச்சிருக்கியே! இத வச்சு கூட நீ வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியே! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செமையா டென்ஷனாகி கத்துறாங்க. உடனே வந்து இங்க பாரு, ஒரு வேளை நீ விஜய் வெளிய வரணும்னா, கண்டிப்பா வந்து விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்கினா தான் ஆகும். இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? அப்படி சொல்லிட்டு செமையா திட்டிட்டு போறாங்க. அடுத்து நான் விஜய் வெளிய எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. இப்ப வெளிய எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி நேரா ராதாவ கூட்டிட்டு போறாங்க. ராதா பார்த்தா அன்பரசு அதிர்ச்சி அடைறாரு. அன்பரச செம திட்டுறாங்க ராதா. மரியாதைய வாபஸ் வாங்குங்க. அப்படி வாபஸ் வாங்கலைன்னா அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்துலன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அன்பரசும் வாபஸ் வாங்குறாரு. அடுத்து வந்து விஜய் வெளிய வந்தோனே காவேரிக்கு நன்றி சொல்றாரு. எனக்கு ஏங்க நன்றி சொல்றீங்க? உங்கள காப்பாத்த வேண்டியது என்னோட கடமைங்க. நீங்க என் புருஷங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாரி வந்து இருக்காங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சிருக்கணும்ப்பா? இவங்க பாவம்ப்பா அப்படின்னோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தாத்தா வந்து சொல்றாரு. ராதா கிட்ட. ராதா அதிர்ச்சி இவ்வளோ நடந்திருக்காப்பா? ஆமா இவ்வளோ நடந்திருக்குமா? பாவமா இந்த பொண்ணு. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவமானத்த சந்திச்சுட்டு இருக்கா. எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்றாங்க. சரிப்பா விஜயும் காவேரி சேர்த்து வைக்க என்னதான் வழி? எனக்கு வேற ஒண்ணுமே தெரியலப்பா. இங்க பாருங்கப்பா, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு. என்னம்மா சொல்ற? இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை என்ன? அந்த அக்ரீமெண்ட் தானே. அதனால தானே அவங்க வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அக்ரீமெண்ட் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணலல்ல. அக்ரீமெண்ட் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தானே எல்லாரும் பேசுறாங்க. அது இல்லாம நம்மளே ஒரு நல்லபடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ சொல்றது தாம்மா கரெக்ட். இதே தாம்மா விஜயும் சொன்னான் என்கிட்ட. அதனால சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இது சாரதா சம்மதிப்பாளான்னு தெரியல. ஆனா சம்மதிக்க வைக்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அப்படின்னு. சரிங்கப்பா, அவர போய் பார்க்குறேன்ப்பா. அவர் என் மேல கோவமா இருக்காரு. சரிம்மா வீட்டுக்கு வந்துரும்மா பேசாம அப்படின்னோனே, இல்லப்பா கொஞ்ச நாள் ஆகட்டும். நானே சமயம் பார்த்து கண்டிப்பா நான் வீட்டுக்கு வருவேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. பரவாயில்லம்மா. இங்க பாரு காவேரி, விஜய் உன் மேல உயிரே வச்சிருக்கான். அதே மாரி நீயும் அவன் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்கம்மா. இப்படியே நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி தான் நெறைய பேர் வந்து உங்க வாழ்க்கையில பிரச்சனைய உண்டாக்குவாங்க. அந்த பொண்ணு கூட இவ்வளோ தூரம் பிரச்சனைக்கு போயிருக்கான்னு காரணம் நீங்க பிரிஞ்சு இருக்கிறதால தான். நீங்க பிரிஞ்சிருந்தா அவ இன்னமும் இப்படிதான் பண்ணிட்டுருப்பா. நீங்க ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவளே நகர்ந்து போயிடுவாம்மா. இது உனக்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க நான் அப்படியே பண்றோம். நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நானும் விஜயும் நல்லபடியா வாழ்வோம் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட நான் கிளம்புறேன்றாங்க. என்ன காவேரி இதுக்குள்ளே கிளம்புறேன்ற அப்படின்னோனே, ஆமாங்க டைம் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க. இங்க பாரும்மா காவேரி, இதே மாரி இருந்தா வேலைக்கு ஆவாது. நீயும் விஜய் சேர்ந்து தான் வாழணும். இப்படியே பிரிஞ்சுட்டு இருக்கிறது நல்லதில்ல. உன் அம்மா கிட்ட வந்து நான் பேசலான்ட்டு இருக்கேம்மா அப்படின்னோனே, வேணாம் தாத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நான் பார்த்துக்கிறேம்மா. சீக்கிரமாவே உன்னையும் விஜய்யும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொன்னது யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. சரிங்க ரொம்ப நல்ல விஷயம். நான் போய் நாளைக்கு சாரதா கிட்ட பேசுறேன். நானும் வருவாங்க. இல்ல நான் மட்டும் தனியா போய் பேசுறேன். நீ வந்தா தேவையில்லாத வந்து அவ ஏதாவது சொன்னான்னா உனக்கு கஷ்டமாயிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நீங்களே பேசுங்கன்னோனே தாத்தா வந்து போறாரு. போயிட்டு வந்து இங்க பேசுறதுக்காக போறாரு. வாங்க அப்படி சொல்றாங்க. இங்க பாரு சாரதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளும்மா. வீட்ல இருக்க பிரச்சனையெல்லாம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டுருக்கு. உனக்கே தெரியும். காவேரி விலைக்கு வந்துட்டான்னு சொன்னேன். விலைக்கு வந்தவ எதுக்கும்மா வந்து விஜய வந்து காப்பாத்துனா? ஒரு மனிதாபிமான காப்பாத்துனான்னு வச்சுக்கோ. ஆனா விஜய்க்காக இப்படி அழுதா தெரியுமா? துடிச்சா தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விஜய் மேல அவ உயிரே வச்சிருக்காம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கமான்னோனே அதிர்ச்சி அடைறாங்க சாரதா.